ஸோ இந்த சாப்டர்ல வந்து நம்ம எலிமெண்டரி ஷேப்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைன் செக்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லைன்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். ஒரு அன்லிமிட்டெட் ஸ்ட்ரெயிட் ஃபிகரை தான் வந்து லைன் சொல்லுவோம். ஸ்கேல் வச்சு வரைகிறது லைன் செக்மெண்ட். அதே இது அன்லிமிட்டட் ரெண்டு சைடும் போச்சு அப்படின்னா லைன் அப்படின்னு வரும். ஸோ வாட் இஸ் லைன் செக்மெண்ட்? பார்ட் ஆஃப் அ லைன் இல்ல ஒரு போர்ஷன் ஆஃப் அ லைன் தான் வந்து லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லைனை வந்து ரெண்டு சைடும் ஆரோ மார்க் போடுவோம். ஏன்னா அது முடிவே இல்லை அப்படின்றதுக்காக லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஆரோ மார்க் இருக்கும். லைன் செக்மெண்ட்ல டாட் போட்டு வச்சிருப்போம். ஸோ ஒரு லைன் செக்மெண்ட்டை மெஷர் பண்ணணும் அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்டுக்கு பேரு லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ 25 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னா 25ன்றது நம்பர், சென்டிமீட்டர்ன்றது யூனிட். அப்புறம் லைன் செக்மெண்ட்ஸ் எப்படி கம்பேர் பண்றது? ஸோ ரெண்டு லைன் செக்மெண்ட் இருக்கு அப்படின்னா ஒன்னு அப்சர்வேஷன். ஸோ அப்சர்வ் பண்ணி நம்ம கண்ணாலே ஜஸ்ட் அப்படியே பார்த்து இது பெருசா இருக்கு சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுவோம். இன்னொன்னு ட்ரேஸ் பண்றது, ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணி கம்பேர் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கும், அதை ட்ரேசிங் பேப்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு லைன் செக்மெண்ட் மேல இந்த ட்ரேஸ் பண்ணதை வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்போம். அது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் வந்து ரூலர் டிவைடர் யூஸ் பண்றது. ஸோ டிவைடர் ஃபர்ஸ்ட் நம்ம லைன் செக்மெண்ட் வரைஞ்சதுக்கு அப்புறம் வச்சுட்டு அதை ரூலர்ல வச்சு மெஷர்மெண்ட் எடுப்போம். அப்புறம் அப்படியே அந்த டிவைடர் எடுத்து இன்னொரு லைன் செக்மெண்ட் கிட்ட வைப்போம். ஸோ அப்ப தெரிஞ்சிடும் அது பெருசா சின்னது அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம ஸ்கேல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு சென்டிமீட்டருக்கு நடுவில் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன லைன்ஸ் இருக்கும். அது மில்லிமீட்டர். 1 சென்டிமீட்டர் மேக்ஸ் 10 மில்லிமீட்டர்ஸ். ஸோ மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுவோம்? 0 மார்க் நம்ம ஸ்கேல்ல எங்க இருக்கோ அதை எங்க நம்ம மெஷர் பண்ண ஆரம்பிக்க போறோமோ அங்க வைப்போம். ஸ்ட்ரைட்டா அந்த எண்ட் எங்க மெஷர் பண்ண போறோமோ அதை மார்க் பண்ணுவோம். ஸோ அந்த லென்த் ஸ்கேல்ல எவ்வளவு வருதோ அதை படிப்போம், நோட் பண்ணுவோம். ஸோ ஏபி லைன் செக்மெண்ட் இருக்கு 5.8 சென்டிமீட்டர்னா அது ஏபி இஸ் ஈக்குவல் டு 5.8 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு எழுதுவோம். அப்புறம் இந்த லைன் செக்மெண்ட்ஸ் மெஷர் பண்ணும்போது சில சமயம் எரர் வரும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு எந்த ஆங்கிள் பொசிஷன் பண்றோமோ, இப்போ ஒரு சைடை வச்சு நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம்னா சில சமயம் நம்ம அது எங்க முடியுதுன்றத தப்பா கூட நோட் பண்ணலாம். இது ஒரு எரருக்கான காரணம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதே ஆங்கிள் வியூ தான், மேல கீழே இந்த மாதிரி சைட்ல பாக்குறது சேம், அதுவும் நம்ம கண்ணால பாக்குற பிளஸ் ஆங்கிளும் சேர்த்து எரர் வரும். இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா டிவைடர் யூஸ் பண்ணோம்னா ப்ரிசைஸா ஸ்டார்ட் எண்டுக்கு வச்சு அதோட அளவு வந்து கரெக்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைட் ஆங்கிளும் ஸ்ட்ரெயிட் ஆங்கிளும். ஸோ ரைட் ஆங்கிள் உங்களுக்கு தெரியும், 90 டிகிரி மெஷர்மெண்ட் பண்ணோம்னா அது ரைட் ஆங்கிள். ஏற்கனவே போன கிளாஸ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ ரெண்டு ரைட் ஆங்கிள் சேர்ந்துச்சுன்னா அது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ஆகும். அது ஒரே டைரக்ஷன்ல அந்த ரைட் ஆங்கிள் போகணும். அதே மாதிரி ரெண்டு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் இல்ல 4 ரைட் ஆங்கிள் சேர்ந்துச்சுன்னா ஒரே டைரக்ஷன்ல அது 1 ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷன் ஃபுல்லா எடுக்குது பாத்தீங்களா ஒரு டைரக்ஷன்ல ஒரு ஆங்கிள் அப்படின்னா அதுக்கு பேரு கம்ப்ளீட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அக்யூட், அப்டியூஸ், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். இதை பார்க்கலாம். ஸோ கார்பெண்டர் ஸ்கொயர்னு சொல்லுவோம். கார்பெண்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வுட் மெஷர் பண்ணும்போது கூடயே வந்து ஸ்ட்ரெயிட் அப்புறம் இன்னொரு சைடு ஆங்கிள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா ரைட் ஆங்கிள் டெஸ்ட் பண்றதுக்காக. ஏன்னா நம்ம டேபிள் பண்ணணும், டேபிளுக்கு கீழே இல்ல சேருக்கு கீழே வந்து ஆங்கிள் மெஷர் பண்ணணும்னா அந்த ரைட் ஆங்கிள் மெஷர் பண்றதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பாங்க. அதுக்கு பேரே வந்து கார்பெண்டர் ஸ்கொயர். ஸோ எந்த ஒரு ஆங்கிள் ரைட் ஆங்கிளுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு அக்யூட் ஆங்கிள். எந்த ஒரு ஆங்கிள் ரைட் ஆங்கிளுக்கு மேல அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு அப்டியூஸ் ஆங்கிள். அப்புறம் எந்த ஒரு ஆங்கிள் ஸ்ட்ரெயிட் ஆங்கிளை விட அதிகமா இருந்து ஆனா கம்ப்ளீட் ஆங்கிளை விட கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். அதை பத்தி நம்ம இன்னும் எக்ஸ்பேண்டடா அதுக்கப்புறம் படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெஷரிங் ஆங்கிள்ஸ். ஸோ நம்ம ஆங்கிள் மெஷர் பண்றோம்னா ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரொட்ராக்டரோட ஐடியா அது என்ன பண்ணுது அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பேங்கிள் யூஸ் பண்ணி சர்க்குலர் பேப்பர் ஒன்று கட் பண்ணுங்க, அதை 2 வாட்டி ஃபோல்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் பெண்ட் ஃபோல்ட், திருப்பி ஹாஃப் அப்படியே ஃபோல்ட். பாத்தீங்கன்னா இந்த ஷேப்புக்கு பேர் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம், சர்க்கிளோட கால்வாசி. இப்போ அதை ஃபுல்லா ஓபன் பண்ணுங்க. பண்ணிட்டு உங்களுக்கு டாப் சைட்ல இருக்கிற அந்த ஃபோல்டு லைன் இருக்குல்ல அதை 90 டிகிரிஸ்னு மார்க் பண்ணுங்க. திரும்பவும் பழையபடி அந்த குவாட்ரண்ட்டுக்கு ஃபோல்ட் பண்ணி அந்த குவாட்ரண்ட்டை திருப்பி பாதியா ஃபோல்ட் பண்ணுங்க. இப்போ ஓபன் பண்ணி அந்த 90க்கும் ரைட் சைடுல இருக்கிற லைனுக்கும் பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு லைன் வந்திருக்கும் எக்ஸ்ட்ராவா, அதை 45 மார்க் பண்ணுங்க. 90க்கு லெஃப்ட் சைடுல அதே மாதிரி ஒரு லைன் வந்திருக்கும்ல, அது என்னவா இருக்கும்? அதுவும் 90க்கு பாதி 45 தான், ஆனா லெஃப்ட் சைடுல வந்திருக்கு. ஸோ 90 பிளஸ் 45 அது 135 டிகிரிஸ் வரும். இப்போ திருப்பி பேப்பரை ஃபோல்ட் பண்ணுங்க. இது அந்த 45 வரைக்கும் ஃபோல்ட் பண்ணீங்கல்ல அதுக்கும் பாதி பண்ணுங்க. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி ஓபன் பண்ணுங்க. இப்போ அந்த 45க்கும் ரைட்ல இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நடுவில் இருக்கிறது 45க்கு பாதி, அது 22.5. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரொட்ராக்டர்ல உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆங்கிள் மெஷர் பண்றதுன்றத பார்க்கலாம். ஸோ பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு ப்ரொட்ராக்டர்ன்றது ஆங்கிள் மெஷர் பண்றது அதுல 180 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் ஆயிருக்கும். ஸோ ரைட் சைட்ல 0 இருக்குன்னா அங்க இருந்து ஒரு பார்ட்டும் 1 2 3 4ன்னு ஆங்கிள் வந்து எப்படி பாத்தீங்கன்னா 5 5 பிரிச்சிருக்கும். லாஸ்ட்ல 180 இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட்ல 0 இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல 180 வரைக்கும் முடியும். நமக்கு எப்படி ஆரம்பிக்கணுமோ அது நம்ம இஷ்டம். இல்ல நம்மளுக்கு எக்ஸாம்ல எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம 0வை லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம், இல்ல ரைட் சைட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். 180 லெஃப்ட்ல முடிக்கலாம், இல்ல ரைட்ல முடிக்கலாம்.
வரையலாம். சோ இப்போ ஒரு சிம்பிள் மெஷர்மெண்ட் பண்ணலாம். சே ஒரு 40 டிகிரிஸ் ஆங்கிள் ஏபிசி வரையணும் அப்படின்னா ப்ரொட்ராக்டர் வந்து நம்ம கீழே பேஸ் லைன் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் தான் ஆங்கிள் மேல போகும் ஏதாவது ஒரு சைட்ல. அந்த பேஸ் லைன் இருக்குல்ல, அந்த லைன் செக்மெண்டோட லெஃப்ட் இல்ல ரைட் அதை நீங்க மெயினா ஆங்கிள் மெஷர்மெண்ட் வைக்க போறீங்க. லெஃப்ட் எண்ட் வச்சுக்கலாம் இப்போதைக்கு. சோ லெஃப்ட் எண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த லெஃப்ட் எண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட் இந்த ப்ரொட்ராக்டரோட பேஸ் இருக்கு பாத்தீங்களா, கீழே அது ஒரு லைன் இருக்கும், நீங்க பார்த்தாவே தெரியும். பேஸுக்கு மேல ஒரு லைன் அதுவே வரைஞ்சிருக்கும், அதுதான் ஸ்ட்ரெயிட் எட்ஜ்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரெயிட் எட்ஜும் நம்ம ஆங்கிள் மெஷர் பண்ண போற அந்த வெர்டெக்ஸ் அதுவும் ஒன்னா வைக்கணும். அதே மாதிரி அந்த லைனும் இந்த ஸ்ட்ரெயிட் எட்ஜும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். சோ லெஃப்ட்ல வெர்டெக்ஸும் ஸ்ட்ரெயிட் எட்ஜும் ஒன்னா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், அந்த லைனும் ஸ்ட்ரெயிட் எட்ஜும் ஒன்னா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், ப்ரொட்ராக்டரோட மிடிலும் லெஃப்டோட வெர்டெக்ஸும் ஒன்னா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ரைட் சைடுல ஜீரோவும் அந்த லைனோட எண்ட்ல முடியுதுன்றது பாத்துங்க. இப்போ மார்க் பண்ணலாம். சோ செட் ஆயிடுச்சு நம்மளோட ஆங்கிள் மார்க் பண்றதுக்கு. 40 டிகிரிஸ் வேணும். சோ ரைட் சைடுல ஜீரோல இருந்து அப்படியே மேல போனீங்கன்னா எங்க 40 இருக்கோ அங்க ஒரு டாட் போட்டுட்டு ப்ரொட்ராக்டர் நவுத்திட்டு அந்த டாட்ல இருந்து இந்த லெஃப்ட்ல தானே வெர்டெக்ஸ் முடியுது ஆங்கிளுக்கு, அது வரைக்கும் ஒரு லைன் வரையணும். சோ ஏபிசி ஆங்கிள் வந்துச்சு. இது எப்படி எழுதுவோம்னா m ஆஃப் ஆங்கிள் ஏபிசி, அதாவது மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரிஸ். டிகிரி வந்து மேல குட்டியா ஒரு சர்க்கிள் ஒன்னு போடுவோம், ரொம்ப சின்னதா இருக்கும். ஆர் வெறும் ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரிஸ் போடுவோம். நெக்ஸ்ட் வந்து பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். சோ ரெண்டு லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. இன்டர்செக்ட்னா ஒண்ணுக்கு ஒன்னு கிராஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், மேலைக்கு மேல கிராஸ் ஆகுது. அதே மாதிரி கிராஸ் ஆகும்போது அந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் இருக்குல்ல, ஏதாவது ஒரு சைடுல ஆங்கிள் வந்து ஒரு ரைட் ஆங்கிள், அதாவது 90 டிகிரியா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு லைனும் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் ஏபி வரையறோம், அதுக்கு பெர்பெண்டிகுலரா இன்னொரு லைன் சிடி இருக்குன்னா ஏபி பெர்பெண்டிகுலர் டு சிடி அப்படின்னு எழுதுவோம். அந்த பெர்பெண்டிகுலர் வந்து மேல இருந்து ஒரு லைன் கீழே பேஸ் லைன் குட்டியா போடுவோம், அந்த ஏபிக்கும் சிடிக்கும் நடுவில். இப்படிதான் நம்ம குறிப்போம். அடுத்து வந்து இதே மாதிரி ஒரு லைன் இன்னொரு லைன் செக்மெண்ட் பிரிக்குது. ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஏபின்னு ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கு, 5 சென்டிமீட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். அத ஒரு லைன் வந்து பெர்பெண்டிகுலர் தான், ஆனா பிரிக்குது பாதியா. சோ லெஃப்ட் சைடு 2.5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும், ரைட் சைடு 2.5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். அப்படின்னு தான் பிரிக்குதுன்னு அர்த்தம். கரெக்டா? சோ அப்படி பிரிச்சுச்சு, அதாவது ஒரு லைன் செக்மெண்ட் இன்னொரு லைன் வந்து பாதியா பிரிக்குது, அதே சமயத்துல ரெண்டும் பெர்பெண்டிகுலராவும் இருக்கு அப்படின்னா அந்த லைன் ஒன்னு பிரிக்குது பாத்தீங்களா, அதை வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் த லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள்ஸ். ட்ரையாங்கிள்னா உங்களுக்கு தெரியும், முக்கோணம் சொல்லுவோம் தமிழ்ல. சோ 3 சைட்ஸ் இருக்கும். இதை பத்தி ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. அதை எப்படி கிளாசிஃபை பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஒரு 3 கிளாசிபிகேஷன் பார்க்கலாம். ஸ்கேலின், ஐசோசெலஸ், ஈக்குவலாட்ரல். ஸ்கேலின்னா அந்த ட்ரையாங்கிளோட 3 சைடுமே அன்இக்குவலா இருக்கும், வேற வேற மெஷர்மெண்ட் இருக்கும். சைடு 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அன்இக்குவல். அதே மாதிரி ஆங்கிளும் அன்இக்குவலா இருக்கும், 40 டிகிரிஸ், 50 டிகிரிஸ், அப்புறம் 90 டிகிரிஸ் வச்சுங்களேன், அன்இக்குவல். சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஸ்கேலின் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ்னா ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கும். ரெண்டு சைடு வந்து 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் இருக்கும், தேர்ட் சைடு வந்து 10 சென்டிமீட்டர் வச்சுங்களேன். சோ 2 சைட்ஸ் ஈக்குவல். அதே மாதிரி 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும். சோ ரெண்டு ஆங்கிள் வந்து 50-50 ரெண்டு ஆங்கிள் இருக்கும், மூணாவது சம் 80 டிகிரிஸ் இருக்கலாம். சோ இந்த மாதிரி ரெண்டு ஆங்கிள் ரெண்டு சைடு ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அடுத்து வந்து ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள். 3 சைடுமே ஈக்குவலா இருக்கும், 3 ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். சோ 3 சைடு ஈக்குவலா இருக்கும்னா ஒரு 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் வச்சுங்களேன், 3 ஆங்கிள்னா 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரி அப்படின்னா ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் இன்னொரு 3 கிளாசிபிகேஷன் பாத்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். அப்படின்னா ஒரு ஆங்கிளும் பாத்தீங்கன்னா 90 டிகிரிஸ்க்கு கீழே இருக்கும், அப்படின்னா அதை அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், அதாவது ஏதாவது ஒரு ஆங்கிள் அந்த ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் இல்ல 90 டிகிரிஸ் இருந்துச்சுன்னா அதை ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், அப்படின்னா ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரிஸ்க்கு மேல இருந்துச்சுன்னா அந்த ட்ரையாங்கிள் அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து குவாட்ரிலேட்டரல்ஸ். சோ பாலிகன்றது ஏற்கனவே பார்த்தோம். பாலிகன்றது 3 சைடுக்கு மேல இருந்துச்சுன்னா அதை பாலிகன் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஏதாவது ஒரு பாலிகன் 4 சைட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து குவாட்ரிலேட்டரல். குவாட்னா 4, சோ அதனாலதான் குவாட்ரிலேட்டரல்னு பேரு. சோ அந்த குவாட்ரிலேட்டரல்ல பாத்தீங்கன்னா பேரலோகிராம் இருக்கும், ரெக்டாங்கிள் இருக்கும், ஸ்கொயர் இருக்கும், ராம்பஸ், ட்ரபீசியம். சோ குவாட்ரிலேட்டரல்ல ஃபர்ஸ்ட் வந்து பேரலோகிராம். அதுல பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் பேரலா இருக்கும், அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி எல்லா சைட்ஸும் ஈக்குவலான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் தான் ஈக்குவல். அதே மாதிரி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். அப்புறம் diagonals ஈக்குவலா கிடையாது, diagonals perpendicular கிடையாது. ரெக்டாங்கிள் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸ் parallel, எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருந்தா கிடையாது. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலானா எஸ், diagonals வந்து ஈக்குவலா எஸ், பெர்பெண்டிகுலர் எஸ், 90 டிகிரிஸ் இருக்கும் ரைட் ஆங்கிள்ல. கரெக்ட்டா? ஸ்கொயர்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல், parallel இருக்கும், எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும், ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கும், diagonals ஈக்குவலா இருக்கும், பெர்பெண்டிகுலராவும் இருக்கும். ராம்பஸ்ல பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் parallel இருக்கும், ஈக்குவலாவும் இருக்கும், எல்லா சைட்ஸுமே ஈக்குவலா இருக்கும், ஏன்னா அதுவும் ஸ்கொயர் மாதிரி தான்,
ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும், டயகனல்ஸ் ஈக்குவலா இருக்கும், பெர்பெண்டிகுலராகவும் இருக்கும். என்ன எல்லா ஆங்கிள்ஸ் ஈக்குவல் கிடையாது, அதனால தான் ராம்பஸ்க்கும் ஸ்கொயருக்கும் டிஃபரன்ஸ் அது மட்டும் தான். ட்ரபீசியம் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் பேரலா இருக்கும், ஒரு செட் மட்டும். அப்புறம் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் கிடையாது, ஆல் சைட்ஸும் ஈக்குவல் கிடையாது, ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் ஈக்குவல் கிடையாது, டயகனல்ஸ் ஈக்குவல் நோ, பெர்பெண்டிகுலர் நோ. ஸோ இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பார்த்தோம் பாலிகன்ஸ்னா வந்து 2 சைட்ஸ்க்கு மேல, அதாவது 3 or more வந்து பாலிகன்ஸ் சொல்லுவோம். ஸோ ட்ரையாங்கிள் இஸ் பேசிக் ஒன், தட் இஸ் 3 சைட்ஸ் இருக்கும். 4னா இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி குவாட்ரிலேட்டரல். 5 சைட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பென்டகன் சொல்லுவோம். 6 சைட்ஸ் இருந்துச்சுன்னா ஹெக்ஸகன் சொல்லுவோம். ஹெக்ஸானா 6. அப்புறம் 8 சைட்ஸ் இருந்துச்சுன்னா ஆக்டகன் சொல்லுவோம். ஸோ இது மட்டும் இப்படிக்கு தெரிஞ்சுங்க. உங்க கமெண்ட்ஸ் தொடர்ந்து பதிவு பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல்.